திருநீலகண்டம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்வனந்தகுமார். அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ச்சியா நட்சத்திர சித்தாந்தங்கள், நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம். ஸோ புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வீட்டு பக்கத்துல நிச்சயமா ஏதாவது கோவில்களோ, மடமோ, ஒரு நீர்நிலையிலோ, இல்ல ஒரு புற்றூரோ, ஒரு சின்னதாவது ஒரு கோயில் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. சின்னதுல இருந்து பெரிய கோயில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அது எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நட்சத்திர சம்பவம். அப்படி இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து சரியான இடங்கள்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான அமைப்புகள் நோக்கி ஏற்படுத்திக்கோங்க. இல்லை உங்க வீட்லயே ஒரு கோயில்களை ஒரு நிர்மாணிச்சுக்கோங்க. தனியா ஒரு கோயில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி வைக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணுங்க. இல்லைன்னா கோவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திர சம்பவமும். அதை வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க நல்லபடியா வாழ்றதுக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கோவிலோ, மடமோ, ஒரு நீர்நிலையோ, ஒரு சின்ன கோயிலோ, பெரிய கோயிலோ, ஏதோ ஒரு கோயில் ரீதியான விஷயம் இருக்கும். இருக்குதுன்னா பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அமைச்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.